எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு யஷஸ் கிச்சனில் சண்டே ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் அரிசி 1 மணி நேரம் கழுவி 1 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குங்க, 2 தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு 5 ஸ்பூன் ஆயில் போடுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை எண்ணெயில் சேருங்க. அது பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கவும். பொன்னிறமாகிற வரைக்கும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் தான். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிறதுனால டேஸ்ட்டு பல மடங்கு கூடும். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூனு சேருங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை 10 நிமிஷம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கவும். இப்போ நம்ம மஷ்ரூமை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே பச்சை மிளகா 2, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கலருக்காக 1/2 ஸ்பூனு காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. மிக்ஸ் ஆன உடனே தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனா தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மஷ்ரூமோடு சேர்த்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம எல்லா அரிசியும் சேர்த்து அரிசி உடையாமல் மஷ்ரூமோடு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்போ தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றியும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இதுக்கு மேலே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி உப்பு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துன்னு ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தால் சூடான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.